புதிதாக நாம் கட்டமைக்கப் போகிற இந்தியா என்று அவர் ஏன் அதை குறிக்க வேண்டும்? ஏற்கனவே ஒரு இந்தியா இருக்கிற போது, ஏற்கனவே இருக்கிற இந்தியாவில் சகோதரத்துவம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற இந்தியாவில் சமத்துவம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற இந்தியாவில் சுதந்திரம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற இந்தியாவில் நீதி இல்லை. சமூக நீதியும் இல்லை, அரசியல் நீதியும் இல்லை, பொருளாதார நீதியும் இல்லை. பாகுபாடுகள் நிறைந்த ஒரு தேசமாக இது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு டிஸ்கிரிமினேட்டரி சொசைட்டி. இந்தியா என்பது பாகுபாடு நிறைந்த ஒரு தேசம். ஆணும் பெண்ணும் சமமில்லை, ஆணும் சமமில்லை, பெண்ணும் சமமில்லை. பரப்பால் உயர்வு தாழ்வு உண்டு. வர்ணாசிரம கோட்பாடுகள் அதை நிலைநிறுத்தி இருக்கின்றன. பிறக்கும் போதே ஒவ்வொருவனுக்கும் ஒரு முத்திரை. இவன் சூத்திரன், இவன் வைசியன், இவன் சத்திரியன், இவன் பிராமணன் என்கிற முத்திரை. ஒவ்வொரு வருடத்துக்குள்ளும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சாதிய பிரிவுகள். ஒவ்வொரு சாதிக்கிடையிலும் உயர்வு தாழ்வு. ஒரே சாதி ஒரே குடும்பம், அதிலும் ஆண் பெண் உயர்வு தாழ்வு. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு கம்யூன் லைஃப் என்கிற இணைந்து வாழுகிற வாழ்க்கை முறையே இல்லாமல் சிதைந்து கிடக்கிற ஒரு சமூக கட்டமைப்பு இது. பெயருக்குத்தான் குடும்பம், ஆனால் குடும்பத்திற்குள் நல்லிணக்கம் இல்லை, சமத்துவம் இல்லை, சகோதரத்துவம் இல்லை. இப்படி ஒரு சமூக கட்டமைப்பு உலகில் வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. இப்படி ஒவ்வொரு மனிதனையும் தனி மனிதனாக்கி அந்நியப்படுத்தி வைத்திருக்கிற இந்த சமூக கட்டமைப்பை முற்றாக தகர்க்க வேண்டும் என்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு. அதற்கு அவர் படை கட்டவில்லை, பயிற்சி கொடுக்கவில்லை, ஆயுதம் ஏந்தவில்லை, காடுகளில் ஒளிந்து மறைந்து ஆயுத புரட்சி நடத்த வேண்டும் என்று திட்டமிடவில்லை. இந்த சமூக கட்டமைப்பை தகர்க்க முடியும் என்கிற ஒரு மகத்தான நம்பிக்கை அவரிடத்திலே மேலோங்கி இருந்தது. அதன் வெளிப்பாடுதான் அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரைதான் கோட்பாட்டு அறிக்கை. அதுதான் மேனிஃபெஸ்டோ ஆஃப் மாடர்ன் இந்தியா. ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு அரசியல் அறிக்கை அது. அதில்தான் புளூரலிசம் இருக்கிறது, பன்மைத்துவம். அதில்தான் செக்யூலரிசம் இருக்கிறது, மதச்சார்பின்மை. அதில்தான் பெடரலிசம் இருக்கிறது, கூட்டாட்சி தத்துவம். அதில்தான் ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். டெமோக்ரஸியே பொலிட்டிக்கல் டெமோக்ரசி, சோசியல் டெமோக்ரசி, எக்கனாமிக்கல் டெமோக்ரசி என்று ஜனநாயகத்தை பாகுபடுத்தி வகைப்படுத்தி காட்டுகிறார். இங்கே ஒருவனுக்கு ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு என்கிற அரசியல் ஜனநாயகத்தை நான் கொண்டு வந்து விட்டேன். ஆனால் சகோதரத்துவம் இல்லாத ஒரு நிலையில் இங்கே சமூக ஜனநாயகம் இல்லை. சமூக ஜனநாயகம் இல்லாமல் வெறுமன அரசியல் ஜனநாயகம் எதையும் சாதிக்காது, புதிய இந்தியாவை உருவாக்காது என்று அவர் மனம் நொந்தார். அதற்கும் ஒரு தீர்வை சொன்னார். அதுதான், நீ இந்துவாக இருக்கிற வரையில் இதையே கிடந்து உழல நேரும், நீ இந்து அல்ல என்று உணர், வெளியேறு என்று சொன்னார். தோழர்களே, இவற்றை எல்லாம் தொகுத்தால் இதுதான் அம்பேத்கரியன். இந்த அடிப்படையில் உருவாக வேண்டிய ஒரு புதிய இந்தியா என்ன இந்தியாவாக இருக்கும் என்றால் சமத்துவ இந்தியாவாக இருக்கும். அவருடைய மொழியில் சொன்னால் பிரபுத்த இந்தியா, பௌத்த இந்தியா. அம்பேத்கர் கண்ட கனவு அது ரிலீஜியஸ் பேஸ்ட் கண்ட்ரி அல்ல. அவர் விரும்பிய நேஷனலிசம், அவர் விரும்பிய நேஷன், அவர் விரும்பிய நேஷன்ஹுட், அது மதம் சார்ந்ததல்ல. பௌத்தம் சார்ந்தது என்று சொன்னாலும் அது மதம் சார்ந்ததல்ல. ஏனென்றால் பௌத்தத்தில் எந்த புராணங்களும் கதையாடல்களும் கிடையாது, கற்பனைகள் புனைவுகள் கிடையாது. அது தனிநபர் ஒழுக்கத்தையும் சமூக ஒழுக்கத்தையும் முற்போக்கான திசை வழியில் காட்டுகிற
வாழ்வியல் முறை. அது சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்டது, சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க கனவு கண்டார். அந்த கனவு நனவாக வேண்டுமானால் அம்பேத்கரின் சிந்தனைகள் கிராமங்கள் தோறும் போய் சேர வேண்டும். அதற்காக நாம் முன்மொழிந்த முழக்கம்தான் ஊர்தோறும் அம்பேத்கர் படிப்பகம், ஊன்றுவோம் அம்பேத்கர் அறிவியம் என்ற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறோம். தோழர்களே, அடுத்த தலைமுறையினர் அம்பேத்கரை அறியாத ஒரு தலைமுறையினர் உருவாகக்கூடாது. அவர்கள் எந்த பட்டமும் படிக்கட்டும், எந்த பட்டதாரியாகவும் ஆகட்டும், அவர்கள் எந்த வேலை வாய்ப்பையும் தேடட்டும், அவர்கள் எவ்வளவு உயர்ந்த பதவிக்கு போக வேண்டும் என்றும் ஆசைப்படட்டும், ஆனால் அவர்கள் அம்பேத்கரை படிக்காமல் கடந்து போகக்கூடாது.